நண்பர்களோருக்கும் வணக்கம். கலை அப்படிங்கிற விஷயம் இந்த உலகத்துல ரொம்ப ஒரு புனிதமானது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க ஆயிரக்கணக்கான மனதுகள் இருக்கின்றன. அந்த மனதுகளுக்கெல்லாம் மருந்திடக்கூடியதும் அந்த மனதுகளை செப்பனிடக்கூடியதும் இந்த கலை ஒன்றாகத்தான் இருக்கிறது. கலையில ஆயிரம் கலைகள் இருந்தாலும் திரைப்படக்கலை அப்படிங்கிறது எல்லோரையும் வெகு விரைவா சென்றடையக்கூடியதாக இருக்கு. இந்த வாரம் புதன்கிழமை காலை 10 மணிக்கு வரக்கூடிய கலைப்பயணம் நிகழ்ச்சியில ஆகச்சிறந்த ஒரு கலைஞனை தான் நம்ம சந்திக்க போறோம். யார் அவர் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அவரே சொல்றாரு, கேளுங்க. கோடை எஃப்எம் 100.5 நேயர்களுக்கு உங்கள் புரோட்டா முருகேசனின் அன்பு கலந்த வணக்கங்கள். வருகின்ற புதன்கிழமை காலை 10 மணி அளவில் கலைப்பயணம்ன்ற தொடரில் என்னுடைய அனுபவங்கள் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன். அதாவது நாடக உலகத்திலையும் சினிமா உலகத்திலையும் நான் அடியெடுத்து வைத்து கடந்து வந்த பாதைகள், என்னுடைய அனுபவங்கள் அத்தனையும் நான் சொல்லியிருக்கேன். கேட்டு மகிழுங்க. சந்தோஷத்திலேயே பெரிய சந்தோஷம் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க. அந்த விதத்தில் கோடை எஃப்எம் என்ன சந்தோஷப்படுத்தியிருக்கு, என்னுடைய அனுபவங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சு என்ன சந்தோஷப்படுத்தியிருக்காங்க. நீங்களும் கேளுங்க, அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி. இனிய புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். உழைப்பவரே உயர்ந்தவர். நண்பர்களே, இந்த வாரம் கலைப்பயணம் நிகழ்ச்சியில பரோட்டா முருகேசன் அவர்களை தான் சந்திச்சிருக்கிறோம். ரொம்ப ஆச்சரியமான மனிதர். அவர் நாடகத்துறையில அவர் எப்படி இருந்தாரு, எப்படி திரைப்படத்துறைக்கு வந்தாரு, திரைப்படத்துறையில என்ன மாதிரியான அவமானங்கள் சந்திக்க நேரிடும், அதையெல்லாம் எப்படி பாசிட்டிவ், அந்த நேர்மறை எப்படி எல்லாம் கொண்டு போனார் அப்படின்னு நிறைய கேள்விகளுக்கு சுவாரஸ்யமான ஒரு பதில்களை தந்திருக்கிறாரு. நிச்சயமா இந்த கலைப்பயணம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிக முக்கியமான உந்துதலை கொடுக்கும் நாங்க நம்புறோம். கேளுங்க. கொடைக்கானல் பண்பலை 100.5 இந்த வாரம் புதன்கிழமை காலை 10 மணிக்கு கலைப்பயணம். பாய்.